ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீராஜ் நட்டு ஷிப்டில் எபிசோட் 77 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முத இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன? ஆள் இருக்கணும்ல. வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. வேற ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எல்லா இடமும் காட்டுறாங்க. எல்லாத்தையும் தேடி தேடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்குது. கொஞ்சம் தூரத்துல இருந்து யாராவது வராங்களான்னு கவனிக்கலாம். கைவிடப்பட்ட பில்டிங் எது இருந்தாலும் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா போன எபிசோட்ல எப்படி வந்தாங்க? நீங்களும் இங்கே தான் வந்தாங்கல்ல? இது ஒரு வேளை இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் போய் தேட வேண்டியதாக இருக்குது. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இவனுக்கு என்ன பண்றது? இவனை இபிகே கிட்ட விடலாம், அப்ப சொல்லுவான் பருவதுல. அக்காட்ஸ்கி இந்த இடத்துக்கு வந்துட்டு போன மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. எனக்கும் எதுவும் கிடைக்கல. அக்காட்ஸ்கே விடுங்க, யாருமே இந்த இடத்துக்கு பல நாளா வந்த மாதிரி தெரியல. ஆனா அவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து என்ன பண்ண போற ஆல்பா? மத்த கலெக்ஷன் ஆபீஸ்க்கு போன எந்த யூனிட்டும் இன்னும் அவங்களுக்கு பேக்கப் வேணும்னு எந்த செய்தியும் அனுப்பல. அப்போ இது வரைக்கும் எந்த டீமும் அக்காட்ஸ்கியை பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ வந்து அவங்க ரூம் மாற்றிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப அக்காட்ஸ்கி கிட்ட சண்டை போடவும் வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுவும் அவங்கள பார்த்தது ஆசுமா டீமா இருந்தா கவலைப்பட வேண்டாம். ஆசுமா எப்பேற்பட்ட ஆளுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதை பார்க்கதான் அவரை பத்தி வெயிட்டிங். எங்களுக்கு தெரியும். ஆமா, அவங்க கூட ஷிகமாரு வேற இருக்கான். சரி, நாம இங்க இருந்து முத வெளியே போய் என்னமையே சொல்ற வச்சு செயல்படுத்துவோம். கிளம்பலாம் வாங்க. அநேகமாக ஆஸ்மத் தகவல் அனுப்புவான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு வந்து இது வரைக்கும் நமக்கு என்னென்ன செய்தி தெரியும்னு பாப்போம் வாங்க. இருக்கிற 5 கலெக்ஷன் ஆபீஸ்ல ஒரு கலெக்ஷன் ஆபீஸ்க்கு தான் அக்காஸ்கி போறாங்க. மத்த 4 டீம்ஸும் இன்னும் பேக்கப்க்கு யாரையும் கூப்பிடல. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் இந்த ஆபீஸ்க்கும் வரல. அப்படின்னா அவங்க நீ சொல்றது கரெக்ட் தான். அக்காட்ஸ்கி இந்த கலெக்ஷன் ஆபீஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அவங்க இங்க வரும்போது அவங்கள தாக்கலாம். புரிஞ்சுதா? வாய்ப்பு இல்லை. தண்ணிக்குள்ளலாம் இருக்காங்க. இவ்வளோ நேரத்துக்கு ஐயா இருக்க முடியும் அப்படியே. அங்கங்க ஒரு பில்டிங் இருக்கும்போது டவுட் வந்துட்டு. அவங்க வரக்கூடிய எல்லா இடத்துலயும் நம்மளுடைய ஆட்கள் கண்டிப்பா இருக்கணும். சோ நம்ம திட்டப்படி மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கு எல்லா யுக்தியும் பயன்படுத்தலாம். சரி, அக்காட்ஸ்கி ஆட்கள் எங்க இருக்காங்க? ஏய்
என்ன என்னென்னமோ வித்த பண்றீங்க. டோராலாம் மாறுறாங்க. நல்லா இருக்கே. இங்க என்னது மூடியா? அங்க இருக்க. அந்த மூடி கூட நிஞ்சாதான் நினைக்கிறேன். இப்படித்தான் அந்த மாஸ்மேட்டிக்குமோ அந்த பாத்ரூமை சுற்றி இவ்வளோதான் விஷயம். ஐயோ ஈனோ மேலே இருக்கா? யோஜித் மட்டும் என் யூனிஃபார்ம் வேறையா இருக்கு. தனா விட்டா வெளியவே உக்காந்துக்கிறான். யார் வந்தா எனக்கு என்னன்னு. காக்கு சார் வரத்துக்கு இவ்வளோ தாமதமா? இவ்வளோதானா நீ உஷாரு? தகவல் கொடுத்துருக்கனால அத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க. பார்க் பண்ணுறேன் சுற்றி இருப்பான். இதோ ஓகே, மற்றவங்க அங்கே தேடிட்டு இருந்தாங்கல்ல. ஓ வேகம் பத்தல. 2 பேர்ல ஒருத்தன் காலி. அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட்டிங்களா? வலிக்குது. நீங்கெல்லாம் யாரா? யார்ராவா? என்ன நடக்குது? இவனை 2 பக்கத்துல இருந்து குத்தி இருக்கும். 2 பேரும் கத்தியை எப்படி அறக்கலீங்க? பண்றதே தான், அவங்களும் குத்திட்டு தான் மந்திரம் போடுறாங்க. எனக்கு சாவே இல்லையா? என்னமா அது உங்களுக்கு புரியல? முதல்ல நீங்கெல்லாம் யாருன்னு சொல்றீங்களா? லீப் ரேஜா போச்சு, பார்த்துட்டான். அந்த சிம்பிள் கார்டியன் ஷினோபின்னு ஏதோ ஒரு டீமோட சிம்பிள். அது ரொம்ப சந்தோஷம். அப்போ மறுபடியும் நான் அந்த நாத்தத்துக்குள்ள போயிட்டு தான் வரணுமா? சரிக்கு அப்படியே பிடிச்சின்னு உள்ள போய் போட்டுலாம்னு நினைப்பான். மாவானே நாங்க லீஃப் வில்லேஜோட ஷினோபிஸ். அக்காட்ஸ்கி ஆட்களை உயிரோடையோ பிணமாவோ பிடிக்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் 2 பேரா தான் செயல்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க 2 பேர்ல ஒருத்தனை முதல்ல முடிச்சிட்டு அடுத்து இன்னொருத்தனை பிடிக்கிறது தான் எங்க திட்டமா இருந்தது. ஆனா இப்ப அந்த திட்டத்தை நான் மாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவன் அக்காட்ஸ்கில ஒருத்தனா? இவனோட பவர் பயங்கரமா இருக்கு. இவனை பிடிக்க என் ஷேடோ ஸ்டிச்சிங் பத்தாது. ஒரு ஆசியனுக்கு கை கொடுக்கல. எங்க 2 பேர்ல தப்பான ஆள் கூட மோத வந்துட்டேன். உன்னோட பார்ட்னர் எங்க? சுக்குமாரதான். அந்த ஜூட்சுல இருந்து வெளியே வந்துட்டேன். கொட்டாட்சு, ரிசுமோ, பின்னாடி வாங்க. அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறவன் அடேங்கப்பா, மொத தடவை நல்ல விஷயம் செஞ்சிருக்க ஹிடான். காக்கசு, இதுல தேவையில்லாம தலையிடாத. மெடல் வாங்கின மாதிரி வச்சுன்னு சடங்குக்கு வேணும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. காக்கசுவா, அப்புறம் ஹிடான். அப்ப சரி, ஆனா ஜாக்கிரதையா செயல்படு. எல்லாமும் கதை முடிஞ்சிடும். அதையே சொல்லாத. எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்ப யாராவது என்ன ஒருத்தாண்டா கொல்லுவாங்க. மந்திரத்தை ஆனா இதை பண்ணி தான் ஏதோ பண்றானுங்க. அவன் என்ன திட்டத்தோட வரையறான்? நான் இவங்களை தனியா போய் தாக்குறேன். அந்த கத்தி வச்சிருக்கிறவன உன்னோட ஷேடோ ஸ்டிச்சிங்ல போய் புடி. நல்லா கேட்டுக்கோ. 1 செகண்ட் பிடிச்சாலும் பரவாயில்ல, அவனை புடி. ஏன்னா அதுக்குள்ள நான் அவன் தலைய சீவி எடுத்துருவேன். இந்த மாதிரி மூவ்ல ரிஸ்க் ரொம்ப அதிகம். நீங்களும் இத சொல்றீங்க? ஷிகமாரோ சொல்றதும் சரிதான். உங்க யாருக்கும் புரியலையா? நமக்கு வேற வழியே இல்ல. ஆசுமா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அவர் நண்பனை கொண்டுட்டு அந்த ஆக்ரோஷத்துல இருக்கிற 2 பேரும் என்ன விட பலசாலிங்க. இசுமோ, கொட்டட்சு. இன்னொரு அகாட்ஸ்கிக்கு எதிரா ஷிகமாரோக்கு நீங்க 2 பேர் தான் உதவி பண்ணணும். எதிரிங்க எவ்வளவு ஆபத்தானவங்க நமக்கு தெரிஞ்சிருச்சுல. பேசாம இங்க இருந்து போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரலாம்ல. அவங்க 2 பேரும் முதல்ல நம்மள இங்க இருந்து தப்பிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறியா? தகவல் எதுவும் அனுப்ப முடியாதா? அவங்களை எதிர்த்து நம்ம இப்ப சண்டை போடலன்னா நம்ம கதை முடிஞ்சிடும்.
நம்ம செத்துட்டா லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்து அதிகரிச்சிடும். இப்படிப்பட்ட எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு சில சமயம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி ரிஸ்கான மூவ்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சா எனக்கும் தான் பிடிக்காது. ராஜாவை இந்த மாதிரி ஆபத்தான எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்த சில சமயம் நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இவர் தன்னோட உயிரை பணைய வச்சா இந்த பிளான போட்டிருக்காரு. இதுல ஒரு பின்வாங்கறதாவே இல்ல. எனக்கு இன்னும் தெரியல. இன்னொருத்தனுக்கு சாவே இல்ல. இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஆனா அதுக்காக ஆசுமா தன்னோட உயிரை பணைய வைப்பாரா? யோகியா? ஆனா இத ரொம்ப நேரம் விளையாடணுமே. நீ ஒரு சோம்பேறின்னு எனக்கு தெரியும் ஷிகமாரு. ஆனா அதே சமயத்துல உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி தான் சிறப்பான திட்டத்தை வித்தியாசமா செயல்படுத்தி காட்டுவாங்க. இதோ இந்த ஷோகி கேம்ல நிறைய விதமான திட்டங்கள் இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பீஸையும் நீ எப்படி பயன்படுத்துறன்றத பொறுத்துதான் கேமே மாறும். மத்தவங்களை எப்படி தோக்கடிக்கணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது சரியான கேம். இதோட பேசிக் ரூல்ஸ் எல்லாம் இந்த புக்லயே இருக்கு. மத்த விஷயத்த விளையாட்டுல கத்துப்ப. இது வேறயா? 10 நிமிஷம் கொடுங்க, ரூல்ஸ் எல்லாம் படிச்சிடுறேன். எந்திரனாடா நீ என்ன தோக்கடிச்சு முடிச்சிட்ட. ஐயா விட்டுலாம் கொடுக்காதீங்க, உங்க ஆக்டிங் ஓவரா இருக்கு. நீ கிளைம்பிங் சில்வர் மூவ பயன்படுத்திருக்க. ஆமா, புக்ல இருக்கு. எதிரியோட லைனை உடைக்க அட்வான்ஸ் பிரேக்கிங் யூனிட்ட பயன்படுத்தலான்னு. கேம்ல தோத்து போயிட்டோம். மூளையா மிஷினானே தெரியல. இல்ல, எதிரியோட லைனை உடைக்கிறதுக்கு உன்னோட வேன்கார்டை இழந்திருக்க. உன்கிட்ட இருந்து இப்படிதான் லாஜிக்கல் ஷார்ட்கட்டை நான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த மூவ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது வெறும் கேம் தானே. அது எனக்கு நல்லா புரியுது. என்னதான் இந்த கிளைம்பிங் சில்வர் எதிரியோட லைனை உடைச்சாலும் அதுல உன்னோட பீசஸையும் இழக்க வேண்டியிருக்கும். இந்த கேமோட முக்கியமான குறிக்கோளே எதிரிகளை தோக்கடிக்கிறது தான். ஆனா அதுக்காக நம்ம ஆட்களையே வச்சு ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு என்னமோ கவலைய மட்டும்தான் உண்டாக்குது. சொல்லிட்டு அவரே இது பண்றாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் லாஜிக்கா யோசிக்கிறவன் இல்ல. இன்னொரு கேம் விளையாடலாமா? இந்த வாட்டி நான் அவனுக்கு சொன்னா அந்த அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. கிளைம்பிங் சில்வரை பயன்படுத்த மாட்டேன். எதிரிங்க நம்மளை விட பலசாலியா இருந்தா மட்டும்தான் நம்ம வீரர்களை தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம யாரை தியாகம் செய்வோம்? அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திறமை பத்தாது. அதை விட முக்கியமா எங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு எதிரி கூட மோதனா ஆசுமாவால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அவரு சொன்னது சரிதான். நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால பெஸ்ட் மூவி என்ன? எதிர்கிட்டதான் போர்ட்ல நிறைய பீசஸ் இருக்கு. அந்த பீசஸ காலி பண்ணணும்னா அவங்களை எப்படியாவது ரிஸ்க் எடுக்க வைக்கணும். அவங்க ரிஸ்க் எடுக்கணும்னா தியாகம் செய்ய போறவரு ரொம்ப முக்கியமானவரா இருக்கணும். ஆனா அப்படி அவங்க வர அளவுக்கு இங்க இருக்கிற யாரும் பலசாலி இல்ல. நம்ம கிட்ட இருக்க பீசஸ வச்சுதான் நம்ம மோதி ஆகணும். கிளைம்பிங் சில்வர் அந்த ரோல் உங்களுக்கு சூட் ஆகாதா? கவலைப்படாத, நான் இதுல என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நீதான் என் கூட இருக்கியே. என்னால இவங்களை எதிர்த்து போராட முடியாத. ஆனா என்னால அவங்கள திசை திருப்ப முடியும். எல்லாரும் திட்டம் போட்டு முடிச்சிட்டீங்களா? இது வேற வலிக்குது. யார கேட்டு 2 பக்கமும் என்ன கத்திய வச்சு குத்துனீங்க? கடவுள் உங்களை தண்டிப்பாங்க. ஏன்னா மத்தவங்களோட வலி உங்களுக்கு புரியல. சிக்கமாரு மூளை யூஸ் பண்றான். ஒரு செகண்ட் பிடிச்சிட்டா போதும். இவன் வேற ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான்.
திரும்பவும் அதுலயே மாட்டக்கூடாது. நீ யோசிக்கிறதுக்கு நேரமே தர மாட்டேன். மாட்டோட வந்தால் ஜம்ப் ஆகி யாருலேயே இருக்கிறான் போல. அப்படிதான் உன்னால முடியும் ஷிகமாரு. உன்னோட ஷேடோ ஸ்டிச்சிங்ல அவன் மாட்டாம இருக்கணும்னு முயற்சி பண்ற வரைக்கும் என் தாக்குதல் மேல இன்னொருத்தன் என்ன பண்றான்? மிஸ் ஆயிடுச்சு. ஆனா வேலை செய்யுதா? என் ஷேடோ ஸ்டிச்சிங் அவனை தொடுத்துறதால அவனால ஆஸ்மா மேல கவனத்தை செலுத்த முடியல. ஆனா கடைசி அது எதுவும் வேலை செய்யலனா, அதாவது நம்ம மோதிரவனுக்கு சாவே இல்லைன்னு சொல்றப்போ அவனை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லையே. நம்ம கிட்ட சக்கராவும் கம்மியா இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு உயிர் தான் இருக்கு. இருக்கட்டும், இத பத்தி யோசிக்கலாம் இப்போ நேரம் இல்ல. அவனை பிடிக்கிற வரைக்கும் இந்த ஃபைட் ஆரம்பிக்காத. ஒன்ன விட மாட்டேன். போச்சுடா. இவனும் அவன மாதிரியே நிக்கிறான். ஏய் இவர்கிட்டயே அது இருக்கு. ஆனா அதையும் ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டாங்களே, அதனால பயமா இருக்கு. இது செரிக்கோவோட ஜூட்சு. என்னோட செரிக்கோ தான் நல்லா பயன்படுத்துவான். இருந்தாலும் பரவாயில்ல. கார்டியன் எல்லாருமே தெரியும் போல. நீ இதுக்குள்ள வராதன்னு சொன்னா நான் எப்படி இவங்களை முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓஹோ, அப்படிதான். நல்ல மூவ். உங்க 2 பேரும் சரியான சிங்க்ல வேலை செய்யறாங்க. இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வரைக்கும் இங்க இருக்கிற இன்னொரு ஆள் நம்மள தாக்கவே இல்லை. ஆனா அதுக்காக தாக்காம ஷிகமாரு பாதுகாக்க சொல்ல முடியாது. வந்து கிட்ட வராம இருக்கணும். ஆனா அவர் சொல்லிட்டார்ல, யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு உங்க 2 பேரோட ஹெல்ப்பும் தேவைப்படும். சரியா? உங்களை மாதிரி ஆளுங்க என்னைக்குமே திருந்த மாட்டானுங்க. உங்க வெடி முடிய போதுன்னு தெரிஞ்சும் அதுல இருந்து தப்பிக்க போராடுறீங்க. நீங்க உண்மையை ஏத்துக்குதான் ஆகணும். நீ சண்டை போடும்போது நிறைய விளையாட்டு காமிக்கிறாது, உனக்கு தெரியுதா? ஷிகமாரு பேசாம வாழ பிடிக்கல. நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நான் தப்பிக்க போறேன்னு சொல்லவே இல்லை. ஷிகமார்ட்ட வரான். என்னதான் பண்றது? பேசாம முதல்ல இந்த பொடி பசங்க கதையை முடிக்கிறேன். இவங்க தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. உனக்கு நான் தானே வேணும், அவங்களையே தாக்குறேன். கேப்டன் ஆசுமா, ஷிகமாரு தாக்க போற மாதிரி போயிட்டு இவரை அட்டாக் பண்ணிட்டான். அப்ப வேற வழியே இல்ல. நகரமா அவன் அங்க என்ன பண்றான்? இந்த எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. பட் வந்து போன எபிசோடில் கேட்டோம் எப்படி கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க எப்படி வந்தோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காட்டுக்குள்ளே எங்கெங்கே பில்டிங் வச்சு சின்ன குடிசை எது இருந்தாலுமே செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீம் ஒரு இடத்துல செக் பண்ணுறப்ப கரெக்டாக ஆஸ்மா இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக மாட்டிச்சு. பட் என்னென்னா இப்போ யாருக்கிட்ட மாட்டினாலும் அவங்க தகவல் அமிச்சா தான் மிச்ச பேருக்குலாம் தெரியும். ஸோ இப்போ ஆஸ்மா வந்து தகவல் அமிச்சா தான் அவங்களாம் வரதுக்குன்னா அவங்க அப்படியே வெயிட் பண்ணே இருப்பாங்க. இங்கே தான் வருவாங்களோ அங்கே தான் வருவாங்களோன்னு அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து யாருமே நவுந்தாலே அவனுங்க விட மாட்டானுங்க, கொண்டுருவானுங்க. ஸோ எப்படி இப்போ தகவல் அனுப்புறதுன்னு தெரியல. யாருன்னா ஒருத்தர் அமிச்சா தான் மீதி பேர்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே தான் கடைசி வரைக்கும் போராட்டு இருக்கணும். இது எவ்வளோ நேரத்துக்கு இந்த போராட்டம் இருக்கும்னு தெரியல. ஒருத்தன் தான் இப்போ வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தனை ஃபைட்டுக்கு வராதன்னா அவன் அமைதியாக நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒருத்தனுக்கே இவ்வளோ அலப்பறை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க கான்டாக்ட் வச்சுக்கிற மாதிரி எதனால பண்ணிது. அந்த ஒயர்லெஸ் டிவைஸ் மாதிரி வச்சிருந்தாங்கல்ல, முன்ன எமௌண்ட் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. எனக்கு வர திக்குன்னு இருக்குது. ஆஸ்மா ஃபைட் பண்ணும்போது எல்லாம் என்ன ஆகிடும் ஏதாயிடுமோன்ட்டு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அவரோட ஃப்ரெண்டே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவரு இது மாதிரி தான் எல்லாம் எடுத்தாரு. ஆனால் ஈஸியாக கொண்டுட்டாங்களா, அதனால கொஞ்சம் பயமாகவே இருக்குது என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்ட்டு. அவர் வர நான் தனியாக தான் போவேன், நீங்கள் வராதிங்க வர சொல்லிட்டாரு.
ஸோ அதனால என்ன ஆக போதோன்னு இருக்கு. ஸோ அந்த சிக்கமாரு அவரும் அந்த கேம் ப்ளே வச்சு அது அந்த டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸோ வந்து ரிஸ்க்கான டைமில் அது எடுத்து தான் ஆகணும், நம்ம ஒருத்தர்லாம் தியாகம் பண்ணி தான் ஒன்று இது பண்ண வேண்டியது இருக்குன்னு இன்ட்டுலாம் கொடுக்குறாங்க. எனக்கு அது டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலும் நான் வந்து சிக்கமாரு மூலியை தான் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். ஆஸ்மா பவர்ஃபுல் அண்ட் வந்து இவங்க இருக்காங்க எல்லாமே ஓகே. ஆனாலும் சிக்கமாரு ஏதாவது ஒரு பிளான் யோசிப்பான், இவங்க மூவ்மெண்ட்டில் வச்சு ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்லிடுவான்றது தான். அவங்களோட வீக்னஸ் கரெக்டாக அனலைஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த விஷயத்தில் அவனை தான் நம்பிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அவன் ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவான்ட்டு. நீ சுகுமாரை நம்புறியா? நான் வந்து அக்காசுக்கே தான் நம்பிட்டு இருக்கேன். அவனுங்கள வேற அவங்க அவங்க என்ன பண்ணாலும் என்ன ஒன்று பண்ணுவானுங்க, டெத்தும் கிடையாது. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்கள என்ன பண்ணுவானுங்க, விடுவானுங்களா மாட்டானுங்களா வேற தெரியலையா. அதனால அது இன்னொருத்தவனும் வரல, அதனால ஓகே. அவனும் இறங்கிட்டா இன்னும் கஷ்டமாயிடும். இவன் அந்த மந்திரத்தை போட்டு தான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த வட்டம் போட்டு அந்த இடத்துல பத்துன்னு இருப்பான். அது அவனுக்கு குத்தி இருக்கும். இதே தான் 2 சீனாக காமிச்சாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் வட்டம் போட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த பிளட் எடுத்து அதான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ ஆஸ்மாவுக்கு வந்து கரெக்டாக அந்த கத்தி பிளேடு இருந்து ரத்தம் தான் போச்சு. அது நாக்கால் தடவிட்டு வந்து அந்த மார்க்கில் நின்னான். ஸோ இதை வச்சு தான் ஏதோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கீறிட்டு எதனா பண்ணுவான் போல். ஸோ இவன் பண்ணுறதே அவங்களும் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. இவனை குத்திக்கிட்டா அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களே குத்திக்கிற மாதிரி எதனா பவரா என்னன்றது தெரியல. ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு இவன் நெஞ்சில் குத்தி இருக்கும், பார்த்தா அங்கேயும் இருக்குன்றப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி மந்திரம் தான் என்ன போடுறானான்னு டவுட்டு. சூரியக்காரனெல்லாம் கூட வச்சிருக்கிறானுங்க. அது இவனுக்கு என்ன இதுன்னு தெரில. உடம்புல பட்டா ஒன்றுமே ஆகலைன்னா இது என்ன உருவனே எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு குத்தினா ரத்தம் வரும் ஏதோ ஒன்று. பப்பட்லாம் கூட பார்த்தா அதுக்குன்னு ஒரு உயிர் ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அது வீக் பண்ணாங்க. இவன் என்னன்னே தெரில, உருமாறலாம் வேற மாறுறான், பிளாக்காக ஒரு மாதிரி ஆகிறான். இது என்னடா ரகம்ன்ற மாதிரி இருக்குது. அதாவது இவன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். சிக்கமாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி முன்னாடி போயிட்டு ஆஸ்மா வந்து அந்த சைடு திரும்புறப்போ திரும்ப டக்குன்னு திரும்பி ஆஸ்மா அட்டாக் பண்ணிட்டான். ஸோ ஒரு பிளானாக தான் இது பண்ணியிருக்கான். இது எப்படா என்ன நடக்க போதோன்றது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போதைக்கு எனக்கு வெளியே தெரிஞ்ச வரைக்கும் பயங்கர ஐக்கியூ லெவலில் இருக்குது சிக்கமாரு தான். அதே மாதிரி இந்த அக்காசிக்கில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறானுங்க. ஒரு 4-5 ஸ்டெப்பு முன்னாடி யோசிச்சு தான் ஒன்று மூவே பண்ணுறானுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கமாரு தான் வந்து அந்த நிழல் வச்சு பிடிக்கிறான்றப்போ அவனை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க. டக்குன்னு அதுக்குலாம் அனலைஸ் பண்ணிட்டேன். இவன் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும், முதல்ல இவனை பிடிச்சா தான் ஆஸ்மா மேலே கை வைக்க முடியுன்றதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஆஸ்மாவோட வீக்னஸ் வந்து சிக்கமாரு தான். ஏன்னா அவனை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்பார். ஸ்டூடெண்ட்டை சத்தியமாக விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அவனை அட்டாக் பண்ணுற போகிற மாதிரி இவனை பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு அனலைஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி தான் அவங்களுக்கு அவ்வளோ மூளை வேலை செய்யுதுன்னே தெரில. இவங்களோட வீக்னஸ்லாம் டக்குன்னு அனலைஸ் பண்ணுறாங்க. அதான் அவங்களுக்கு அதனால தான் அவங்க அக்காசுக்கு. ஏன்னா அவங்களாம் மற்றவங்கெல்லாம் வந்து எமோஷ்னல் அது இதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஈஸியாக அவங்களால ஒன்று பண்ணிட முடியுது. சுகுமாரும் பயப்படுறான் தான். அவனும் சொல்லிட்டா இது வந்து கஷ்டம், இவங்களை பீட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தான் தெரியல. ஸோ அவன் நிழல் பிடிக்கிறப்பே அந்த பவர் அவனுக்கு தெரிஞ்சிடும். அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனாலே அவனுக்கு பயங்கர பவராக இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பண்ணிட்டான். ஆஸ்மாவும் ஒத்துக்கிட்டாரு, அவன் அளவுக்கு நான் பவர் இல்லை தான், ஆனால் இங்கே போராடி தான் அவனா வேறு வழியே இல்லைன்றதுக்கு தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே இவங்களுக்கு பவர்ஃபுல்னா என்ன தாண்டா பண்ணுறதுன்றது தெரியல. அதுக்கு மூளை தான், வேற ஒன்றும். எனக்கு அந்த 2 பேர் இருக்காங்களா, அவங்க ஏதாச்சும் பவர் யூஸ் பண்ணி எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணால் நல்லா இருக்குமோ இல்லை அது வேற. ஏன்னா அவங்க பாதுகாக்கிறாங்க, வந்தால் தடுக்கிறாங்களே தவிர வேற எதுவும் பண்ணலையா. இவரும் வேணான்னு சொல்லிட்டாரு தான், ஆனாலும் ஏதாவது பண்ண நல்லா இருக்குமேன்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை இப்போ சிக்கமாரு தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு தான் எல்லா ஐடியாஸும் தெரியும். ஸோ அவனை பாதுகாக்க அந்த 2 பேர் நிற்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்க மூவ் பண்ணால் சிக்கமாருக்கு டக்குன்னு டேஞ்சர். அவன் இல்லைன்னா இதுவே முடிஞ்சு போச்சு. யோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. மூவ் பண்ண வேணாம்ப்பா, பட் இருந்த இடத்துல இருந்து சுகுமாராவுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு பண்ண போகிறாங்க எதாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2 பேர் வந்துட்டு அவன் வந்துடுவான் இன்னொருத்தன். அதான் சிக்கலாக இருக்குது. எதுவுமே நீ மூவே பண்ண முடியாது, யாராலையும் அசைய முடியாது. இப்போ ஆஸ்மா என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும். நம்மளாம் ஒன்று பண்ணுறோன்ட்டு பண்ணால் கண்டிப்பாக சொதப்பிக்கும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.